மண்ணுல கொஞ்சம் சோம்பேறித்தனமா நகரும். ஆனா தண்ணிக்குள்ளே ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி நீந்தும் இந்த நீர் நாய்களை சீல்ஸ் பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே அவ்வளவு கியூட்டா இருக்கும். நீர்நாய்கள் உலகத்துல மொத்தம் 33 இனங்கள் இருக்காம். ஒவ்வொரு இனம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே கடல் தான் வீடு. இவங்களோட அறிவியல் குடும்ப பேர் போசிடே. இதுக்கு உண்மையான சீல்னு அர்த்தம். நீர்நாய்கள் உலகத்துல எல்லா கடல்களையும் சுத்தி திரியும். ஆனா ரஷ்யாவுல இருக்கிற பைக்கால ஏரியில மட்டும் சுத்தமான நன்னீர்ல வாழும் ஒரு சீல் இருக்கு. இது உலகத்திலேயே ஒரு தனி வகை. ஹார்பர் சீல்னு ஒரு இனம் இருக்கு. அது ஆயிரக்கணக்கில் சேர்ந்து ஒரு இடத்துல வாழும். பார்க்கவே ஒரு பெரிய கூட்டம் மாதிரி இருக்கும். ஒரு ஹார்பர் சீல் தன் உடம்ப மறைச்சுக்கணும்னா கடற்கரையில இருக்கிற மணல் மேல படுத்து மண்ணை தன் மேல தூவிப்பம். ஒரு குட்டி பூனை மாதிரி இருக்குல்ல. இவங்களோட தோல் ரொம்ப வழுவழுப்பா இருக்கும். அதனால தண்ணிக்குள்ள ரொம்ப வேகமா நீந்த முடியும். நீர்நாய்களுக்கு காதுகள் இருக்கும். ஆனா உண்மையான நீர்நாய்களுக்கு காதுகள் வெளியே தெரியாது. நீர்நாய்களோட பின்னங்கால்கள் நீச்சலுக்கு ஏத்த மாதிரி துடுப்புகளா மாறிடும். அதனாலதான் தரையில ரொம்ப கஷ்டப்பட்டு நகர வேண்டியிருக்கு. பெரும்பாலான நீர்நாய்கள் பகல்ல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். மீன் பிடிக்கிறது, குட்டிகளோட விளையாடுவதுன்னு இருக்கும். அப்பா நீர்நாய்கள் இனப்பெருக்க காலத்துல தன் இடத்தை பாதுகாக்க சண்டை போடும். ஒரு இடத்துல ஒரு ராஜ்யம் அமைக்கிற மாதிரி. மனுஷர்களை பார்த்தா இந்த நீர்நாய்கள் கொஞ்சம் பயப்படும். அதனால ரொம்ப கிட்டப்பா போய் தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா பயத்துல கடிச்சிடும். நீர்நாய்கள் நிறைய மீன்கள், கணவாய் ஏய்கள், சின்ன சின்ன நண்டுகள்னு சாப்பிடும். ஒரு நாளைக்கு 5 முதல் 8 கிலோ வரைக்கும் சாப்பிடுமாம். சில பெரிய நீர்நாய்கள், பெண் குவின்கள், சில சமயம் சின்ன குட்டி நீர்நாய்களையும் வேட்டையாடும். இது கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம்தான். இவங்களால மூச்சு பிடிச்சு ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருக்க முடியும். ஒரு வெட்டடல் சீல் 20 நிமிஷத்துக்கும் மேல மூச்சை பிடிக்கும். வேட்டையாடும் போது தன்னோட மீசை முடிகளை வச்சு இரையை கண்டுபிடிக்கும். ஒரு ஸ்மார்ட் டிடெக்டிவ் மாதிரி. பெண் நீர்நாய்கள் ஒரு குட்டியை மட்டும்தான் ஈனும். அதுக்கு 1 வருஷத்துக்கு மேல பால் கொடுக்கும். தாய் நீர்நாய் குட்டிக்கு பால் கொடுக்கும் போது பல சமயங்கள்ல சாப்பிடவே செய்யாது. தன் உடம்புல இருக்கிற கொழுப்பையெல்லாம் குட்டிக்கு கொடுத்து ரொம்ப பலவீனமா ஆகிடும். இந்த மாதிரி ஒரு தாய் பாசத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. குட்டிகள் பிறந்த சில வாரங்கள்லயே நீந்தவும் வேட்டையாடவும் கத்துக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சுறுசுறுப்பான குட்டிகள். சில சீல் இனங்கள் 600 மீட்டருக்கு மேல ஆழம் வரைக்கும் டைவ் அடிக்கும். தண்ணிக்குள்ள ஒரு ஸ்பெஷல் மிஷின் மாதிரி. நீர்நாய்களோட உடம்பு அமைப்பு நீந்துவதற்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஆனா நடக்கிறதுக்கு அவ்வளோ வசதி இல்லை. மனிதர்களைப் போல கைகள் கால்கள் இல்லாட்டியும் இவங்களோட துடுப்புகள் தண்ணிக்குள்ள ரொம்ப வேகமா வேலை செய்யும். சில புராண கதைகள்ல நீர்நாய்கள் மனிதர்களா மாறுற சக்தி கொண்டவங்கன்னு நம்புவாங்க. ஸ்காட்லாந்துல இருக்கிற செல்கி கதைகள் இத பத்தி சொல்லும். தாய் நீர்நாய் குட்டிக்கு பால் கொடுத்து பலவீனமான நிலையில் காணப்படும். ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான நீர்நாய்கள் கடல்ல நாம போடுறோம் பிளாஸ்டிக் குப்பைகள்ல மீன் பிடிக்கிற வலைகள்ல சிக்கி உயிரிழக்குது. நீர்நாய்கள் பொதுவா மனுஷங்களுக்கு எந்த ஆபத்தும் தராது. ஆனா பயந்து போனா கடிச்சிடும். பெரிய சுறாக்கள், ஓர்கா திமிங்கலங்கள், சில சமயங்கள்ல பெரிய நரிகளும் இந்த நீர்நாய்களை வேட்டையாடும். நீர்நாய்கள் கடலுடைய உணவு சங்கிலியில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. மெடிட்டரேனியன் மாங்க் சீல்னு ஒரு இனம் இருக்கு. அது அழிவின் விளிம்பில் இருக்கு. சில நீர்நாய்கள் தண்ணிக்குள்ள மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்துல நீந்தும். வெட்டடல் சீல் ஒரு மூச்சை பிடிச்சு 20 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். சதர்ன் எலிஃபண்ட் சீல் மாதிரி பெரிய இனங்கள் 4 டன் வரைக்கும் எடை கொண்டவை. சில நீர்நாய்கள் 30 வருஷத்துக்கு மேல வாழக்கூடியவை. ஆண் நீர்நாய்கள் பெண் நீர்நாய்களை விட பெரிதாக இருக்கும். நீர்நாய்கள் தண்ணிக்குள்ள போகும்போது அதோட நாசி மூடிக்கொள்ளும். இது ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பு முறை. ஹார்பர் சீல் குட்டிகள் தண்ணிக்குள்ளேயே பிறக்கும். பிறந்த சில நிமிஷங்களிலேயே நீந்த ஆரம்பிச்சிடும். கிரே சீல்னு ஒரு இனம் இருக்கு. அதோட குட்டிகள் வெள்ளை தோல் கொண்டவை. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ரிங்கட் சீல் பனிக்கட்டிகளுக்கு அடியில குகை மாதிரி வீடு கட்டி அதுக்குள்ள வாழ்ந்து குட்டிகள் போடும். நீர்நாய்கள் தன்னோட உடலை வெப்பமா வச்சுக்கிறதுக்கு தோல் அடியில ஒரு பெரிய கொழுப்பு படலத்தை வச்சிருக்கும். ஹார்பர் சீல் குட்டிகளை தாய் சீல் தன்னோட தலையில தூக்கி வச்சு தண்ணிக்குள்ள போறத பார்க்கலாம். இந்த குட்டி கடல் நண்பர்களை பத்தின இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த உயிரினங்களை பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.